எல்லாருக்கும் வணக்கம். நான் செலின். நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸு. சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் இருக்கேன். சமீப காலமா நம்ம நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரே தான் ஜனநாயகம், உரிமைக்குரல், புரட்சி, ஸ்ட்ரைக்கு இப்படிலாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? 2வது வந்து இதெல்லாம் பண்ணுறது யாரு? ரெகுலர் ஸ்டாஃப்ஸ்க்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. எங்களுக்குன்னு உள்ள கிரிவலன்ஸை சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதோட எங்களுக்குன்னு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பழைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நல்லபடியாக எங்களுக்காக எல்லாமே செஞ்சு கொடுக்க தான் செஞ்சாங்க. எதையுமே நாங்கள் டிமாண்ட் பண்ணாமலே செஞ்சு கொடுக்க தான் செஞ்சாங்க. இப்போ டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன நீடு வந்ததுன்றது தான் எனக்கு தெரியலை. 2வது, போன கட்சியிலையும் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, இந்த கட்சியிலையும் ஸ்ட்ரைக் பண்ணீங்க. ஆனால் ஆளுக ஒரே ஆளுக தான். அப்போ நீங்களாம் யார்? எங்கேருந்து வரீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிக்கு அனைத்து செவிலியர்கள் அப்படின்னு வேற போட்டுக்கிறீங்க. அனைத்து செவிலியர்கள்னால் யார்? நீங்கள் சங்கம் வச்சுருக்கீங்களா? அந்த சங்கத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன? இதுக்கு தலைவர் யார்? இதுக்கு செயலாளர் யார்? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட கொடுங்க. எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே சங்கம் தான், தமிழ்நாடு அரசு நர்ஸு செவிலியர்கள் சங்கம். இது மட்டும்தான் இருக்குது. அந்த சங்கம் போல்டாக இருக்குது, நல்லபடியாக இயங்கிட்டு இருக்குது. எங்களுக்கான தேவைகளை அது நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு பிரச்சனை, எங்கள் சங்கத்தில் பிரச்சனைன்னு யாரும் வந்து உங்கள்கிட்ட நிற்கலை, சரிங்களா? 2வது வந்து நேற்று வந்து எம்ஆர்பி பிள்ளைங்க, நீங்கள் எம்ஆர்பி அப்படின்றத விட ஜூனியர்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஜூனியர்ஸ். நீங்கள் சீனியரோட வழியில் தான் நடக்கணும். ஒரு நாள் சீனியர்னாலும் நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் தான். மெடிக்கல் ஃபீல்டே அப்படி தான் போகுது. ஏன்னா சீனியர் சொல்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து வரீங்க. ஸோ அதையே உடைக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் முன்னுக்க போகிறீங்க, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பப்பூன்ஸா? பப்புன்னு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டில் போகிறவங்க நம்மளை கேவலமாக பார்த்தாலும் பரவாயில்ல, நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை திரும்பி பார்க்கணும், இவ்வளோ தான் அவங்களோட மோட்டிவ். இப்போ நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. எந்த கட்சினாலும் எதிர்ப்போம், எதுனாலும் சண்டை போடுவோம். ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு என்னங்க மோட்டிவ் இருக்குது உங்களுக்கு? யார் உங்களையெல்லாம் தூண்டி விடுறா? அதுவும் எங்களோட பேரை சொல்லி. டிஎம்எஸில் போய் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, எங்களுக்கு ரெகுலர் வேணும்னு. ஆனால் நீங்கள் போட்டிருந்த யூனிஃபார்ம் ரெகுலர் ஸ்டாஃப்ஸோட யூனிஃபார்ம். எப்படி நீங்கள் போட்டீங்க? ரெகுலரே ஆகாமல் ரெகுலர் ஸ்டாஃப்ஸோட யூனிஃபார்ம் எப்படி போட்டீங்க? உங்களுக்கு யார் ஸ்ட்ரைக் பண்ண பெர்மிஷன் கொடுக்குறா? ஸ்ட்ரைக்குனா என்னன்னு தெரியுமா? நீங்கள் வந்து துறை சார்ந்த லெட்ரு கொடுக்கணும், அதுக்கு ரிமைண்டர் வரணும். உங்களுக்கு 2 ரிமைண்டர் 3 ரிமைண்டர் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கும் பதில் வரலைன்னா எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்சார்ஜுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கருப்பு பேட்ச் குத்தி ஒரு 2 மணி நேரம் நான் எங்களோட எதிர்ப்பை காட்டணும். அதுக்கப்புறம்தான் எந்த ஒரு பிரச்சனையும் வரலைன்னா அசோசியேஷன் சம்மதத்தோட டிஎம்எஸ் டிஎம்இ ஆர்டரோட நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஸ்ட்ரைக் பண்ணுறதும் 2 மணி நேரம், எந்த ஒரு பணி பாதிப்பும் இல்லாமல் பண்ணணும். இதுதான் நம்மளோட நர்சிங் எத்திக்ஸ். நீங்கள் வந்து எசென்சியல் சர்வீஸில் இருக்கீங்க, ஸ்ட்ரைக் பண்ணுற ரைட்ஸே இல்லை உங்களுக்கு. கான்ட்ராக்ட் கவர்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட் பீரியடில் ஜாயின் பண்ணும்போது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வர்றீங்க. ஸோ ஸ்ட்ரைஃபன் வாங்கி படித்த கவர்மெண்ட் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி இன்றைக்கி ரெக்கார்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைஃபன் வாங்கினது எல்லாத்தையும் ரீஃபண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதில் பேசிக் நாலேஜ் கூட இல்லையா? சரி, ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த ப்ரைவேட் காலேஜஸ் வந்து சொல்லித்தரலையா? இன்றைக்கி எம்ஆர்பியில் வரவங்க தான் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி 98 ஸ்ட்ரைக் பண்ணோம், 95 நம்மளோட ஷிஃப்ட்டுக்காக. அது எப்படி நடந்துச்சு? அந்த ஷிஃப்ட் எப்படி தந்தாங்கன்றது பழைய நியூஸ் தான், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதுதான் ஸ்ட்ரைக்கு. 2000 டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. டாக்டர் ஸ்ட்ரைக்கை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கவர்மெண்ட் ஏற்றுக்குச்சு. ஏன் தெரியுமா? அந்த டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணோம் பாருங்களேன், நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னதுனால தான் அந்த ஸ்ட்ரைக்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கில் ஒரு பேஷண்ட் கூட பாதிக்கப்படாமல், ஒரு சர்ஜரி கூட நிறுத்தாமல், ஒரு ஓபி பேஷண்ட் கூட பாதிக்கப்படாமல் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோம், டெலிகேட்டட் ஒர்க் கொடுத்தோம், சாக்ரிஃபைஸ்டாக இருந்தோம். அதனால தான் கிடச்சது. இன்றைக்கி நீங்கள் கோவிடுன்னு கேட்ட உடனே உங்களுக்கு தூக்கி உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துட்டாங்களே, எம்ஆர்பி எழுதணும் அது இதுன்னு சொல்கிறீங்க. கோவிடுன்னு கொடுத்துட்டிங்களே, இதே மாதிரி கோவிடுக்கு வந்த எல்லா ஒர்க்கரும் ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன ஆகிறது? கோவிடில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கன்னா, கோவிடுங்கிறது பேண்டமிக், அதில் எல்லாருமே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இது வந்து கட்டாய ரூல்ஸு. நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணேன், நான் மட்டும் தான். இங்கே இருக்கவங்கெல்லாம் ஏற்கனவே ரெகுலர் ஸ்டாஃப்ஸ்லாம் தூங்குனாங்களா? நீங்கள் மட்டும் தான் போய் ஒர்க் பண்ணீங்களா? கவர்மெண்ட்டில் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. அதுவும் எங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணி பிரச்சனை பண்ணாதீங்க. 2வது, யூனிஃபார்மில் பண்ணாதீங்க. யூனிஃபார்மில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதுவும் எங்கள் யூனிஃபார்மில் ஸ்ட்ரைக் பண்ணணும்னா சீருடை பணியாளர் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? யூனிஃபார்மில் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகக்கூடாது. ராம்நாட்டில் ஸ்ட்ரைக் பண்ணிங்களே, யூனிஃபார்மில் வந்து வெளியே நிற்கிறீங்க, ரெகுலர் ஸ்டாஃப்ஸை முன்னே தள்ளி பின்ன நிற்கிறீங்க. அந்த டீன்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா அந்த டீன் வந்து மேலிடத்துக்கு சொன்னாங்களா? அப்போ வந்து உங்களுக்கு சரின்னு சொன்னதுனால
ஸ்ட்ரைக் பண்ணிங்களா? விஹெச்எனோட ஸ்ட்ரைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா பீரியடில் எல்லாரையும் 2500 சம்பளத்தில் பிஎஸ்சியில் போஸ்டிங் போட்டாங்க. அங்கே போய் நிற்கதியாக நின்னப்போ நமக்காக சப்போர்ட் பண்ணது விஹெச்என்ஸ் தான். அவங்களோட இன்றைக்கி சண்டைக்கு நிற்கிறீங்க. யார்? ரெகுலரே ஆகாத ஒரு ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் போஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஸ்டாஃப்ஸுக்காக போய் ரெகுலர் ஸ்டாஃபை முன்ன தள்ளி நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ ரெகுலர் ஸ்டாஃபை முன்ன தள்ளினா எதுவும் ஆகாது அப்படின்றதுனால நீங்கள் வந்து பண்ணுறீங்க. தயவு செய்து இனிமேல் எங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, கடமை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தகுதியான முறையில் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். ப்ராப்பரான சேனலில் போங்க. எங்களுக்குன்னு ஒரு தனி ரெகுலர் ஸ்டாஃப்ஸுக்குன்னு தனி அசோசியேஷன் இருக்குது. அது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆலமரம் மாதிரி இருக்குது. அதாவது நிர்வாகிகள் சரியில்லை, அது கிரிவலன்ஸை கேட்கலை அப்படிங்கிறது எங்களோட பிரச்சனை, எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். ரெகுலர் ஆகிட்டு எங்கள் சங்கத்தில் இணையணும்னா மெம்பர்ஷிப் கார்டு வந்து சங்கத்தில் இணைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். புதுசாக நீங்கள் சங்கம் ஆரம்பித்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கிற எந்த உரிமையும் கிடைக்கல. அதுவே உங்களுக்கு தெரியலை. என்னமோ நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் 500 பேருக்கு போஸ்டிங் போட்ட மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணதுனால போஸ்டிங் போட்டு வச்சது தெரிஞ்சதுனால தான் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தோன்னு. எக்ஸாக்ட்லி இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பபூன்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. நாங்கள் 95% பெண்கள் இருக்க துறையில் நாங்கள் அமைதியான முறையில் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் தூண்டி விட்டு வேலை பார்க்குறீங்க. நீங்கள் எந்த தூண்டுதலில் இப்படி செய்கிறீங்கன்னு தெரில. இந்த ஜனநாயகம், உரிமை போர், உரிமைகள், கட்சி, ஆஃபீஸ் இதெல்லாம் வேண்டாம். இது எங்களுக்கு கட்சி சார்பற்ற